இது வரைக்கும் அதாவது போன முறை தேர்வு செஞ்ச எம்பிக்கள் அனுப்பணும் ஒரு 39+1 புதுச்சேரி விட்டுருங்க 39 தமிழகத்துல அனுப்பணும் இல்லையா? 39 எம்பிக்கள்ல யாரு ரொம்ப ரொம்ப கேவலமான ரொம்ப ரொம்ப மோசமான இன்னும் ஒரு படி மேல போய் சொன்னோம்னா மனித குலத்திலே சேர்க்க தகுதி இல்ல ஒரு நபர் யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த திருநெல்வேலி எம்பி தான். நெல்லையில இருந்து ஞான திரவியம் ஒரு ஆளை எம்பியா தேர்வு செஞ்சு போட்டு அனுப்பியிருந்தாங்க. அந்த ஆளு எந்த விதத்துல எனக்கு தெரிஞ்சு எந்த விதத்திலுமே மனித குலத்திலையும் சேர்க்க முடியாது. அந்த ஒரு ஆள் போதும் திமுக கட்சியோட உண்மையான குணம் என்ன நம்ம புரிஞ்சுக்க முடியும். நெல்லை தொகுதி மக்கள் கூடுதலாக கவனிங்க. அதே இந்த முறையாவது தயவு செய்து இந்த மாதிரி ஆளுகளை தேர்வு செஞ்சு அனுப்பக்கூடாது. ஒரு நல்ல மனிதனை தேர்வு செய்ய முடிவுக்காங்க. இந்த ஞான திரவியம் இருக்காரு இவராகட்டும் இவர் மகனாகட்டும் இவர் குடும்பமாகட்டும் முதலாவது செஞ்ச வேலை என்ன அப்படின்னா எங்கெங்கெல்லாம் கேள்வி கேட்பார்லாம ஒரு குடும்பங்கள் இருக்குங்க. மகனை இறந்து வாழக்கூடிய ஒரு முதியோர்கள் இருப்பாங்க, தாய் தந்தையரை இழந்து வாழக்கூடிய நபர்கள் இருப்பாங்க. இப்படி கேள்வி கேட்பார்லாம உறவினர்கள் இல்லாம இருக்கக்கூடிய நபர்களுடைய சொத்தை தேடி பிடிக்கிறது, அந்த சொத்தை மிரட்டி உருட்டி எழுதி வாங்குது. இந்த வேலை வாதிட்டு அதுக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு சொல்லிருங்க. ராதாபுரம் தொகுதிக்குட்பட்ட குமரி பகுதி நினைக்கிறேன் அப்படி ஒரு வயதான அம்மா அவரோட வயது சுமார் 62